Hello guys, போன வீடியோல நம்ம AND ஆபரேட்டரோட லாஜிக் என்ன, OR ஆபரேட்டரோட லாஜிக் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படினா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படினா என்ன அப்படினா it is used to repeat a statement or sequence of statement multiple times. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படினா என்கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இல்லனா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் வந்து ரிப்பீட்டா ரன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ அதாவது லூப் அப்படினா என்ன அப்படினா ஒரு ப்ராசஸ் இல்லனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூஸா நீங்க வந்து ரன் பண்ணனும், இல்லனா கண்டினியூஸா ப்ராசஸ் பண்ணனும் அப்படினா அது வந்து லூப் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா it is mainly used to execute statement repeatedly until an exit condition is reached. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படினா என்கிட்ட வந்து ஒரு எக்ஸிட் கண்டிஷன் இருக்கு, அந்த எக்ஸிட் கண்டிஷன் வர வரைக்கும் நீ என்ன பண்ண அப்படினா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் பண்ணு இல்லனா ப்ராசஸ் பண்ணு அப்படினு சொல்றோம் அப்படினா அது வந்து இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. சோ இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து மொத்தம் ஒரு 3 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா லூப் அப்படினு சொல்லுவாங்க, இல்ல அப்படினா சிம்பிள் லூப் அப்படினு சொல்லுவாங்க, அப்படி இல்ல அப்படினா பேசிக் லூப் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா ஃபார் லூப், தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா வைல் லூப். ஓகேவா? சோ இந்த பேசிக் லூப் இல்லனா இந்த சிம்பிள் லூப் அப்படினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த சிம்பிள் லூப் இல்லனா இந்த பேசிக் லூப் அப்படினா என்ன அப்படினா it allows you to perform action without any condition. ஓகேவா? ஒரு கண்டிஷனை கொடுக்காம நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து லூப்ல போடணும், இல்லனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூஸா நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணனும் அப்படினா அது வந்து சிம்பிள் லூப் அப்படினு சொல்லுவாங்க, இல்ல அப்படினா பேசிக் லூப் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா basic loop must have an exit statement, otherwise the loop is infinite. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா நீங்க ஒரு பேசிக் லூப் எழுதுறீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் இல்ல அப்படினா அது என்ன பண்ணும் அப்படினா அந்த லூப் வந்து ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். சோ அப்ப லூப் வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படினா அந்த லூப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படினா அது வந்து இன்ஃபைனைட் லூப் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இன்ஃபைனைட் லூப் அப்படினா என்ன அப்படினா எண்ட் இல்லாத ஒரு லூப் அப்படின்றது தான் இன்ஃபைனைட் லூப் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அது மாதிரி நம்ம ஒரு லூப் கிரியேட் பண்றோம் அப்படினா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா அடி வாங்கும். ஓகேவா? சோ அதனால நீங்க எப்பவுமே வந்து இந்த ஒரு சிம்பிள் லூப் நீங்க எழுதுறீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கு வந்து எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படினா எனக்கு இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படினா நீ இந்த லூப் விட்டு வெளிய வந்துரு அப்படினு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நம்ம வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணோம். அப்படி நம்ம அந்த கண்டிஷன் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படினா அந்த லூப் வந்து பாத்தீங்க அப்படினா இன்ஃபைனைட்டா போய்டும். அதாவது எண்டே இருக்காது, அந்த லூப்புக்கு வந்து எண்ட் இருக்காது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படினா ஆரக்கிள் அந்த லூப்பை ப்ராசஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா buffer overflow error occurs if exit statement is not in basic or simple loop. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படினா நீங்க வந்து ஒரு லூப்பை கிரியேட் பண்றீங்க, அந்த லூப்புக்குள்ள வந்து நீங்க வந்து எக்ஸிட் அப்படின்ற அந்த கண்டிஷன் கொடுக்கலன்னு வெச்சுக்கோங்களேன், கொடுக்காம நீங்க வந்து அந்த லூப்பை வந்து நீங்க ப்ராசஸ் பண்றீங்க. ஓகேவா? சோ அப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணீங்க அப்படினா அந்த லூப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படினா இன்ஃபைனைட் லூப் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த லூப்புக்கு வந்து எண்டே கிடையாது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சோ இது மாதிரி ஒரு லூப் வந்து இன்ஃபைனைட்டா இருந்துச்சு அப்படினா அது வந்து நம்ம ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சோ அதை வந்து நம்ம எப்படியாவது ஒன்னு டெர்மினேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? சோ அதை டெர்மினேட் பண்றதுக்கு தான் ஆரக்கிள் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீச்சர் பேர் என்ன அப்படினா பஃபர் அப்படின்ற அந்த ஃபீச்சர். ஓகேவா? சோ அந்த பஃபர் அப்படினா என்ன அப்படினா ஒரு டெம்பரரி மெமரி அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படினா நீங்க எப்பலாம் வந்து ஒரு லூப் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படினா ஒரு பஃபர் மெமரியை வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? சோ பஃபர் மெமரி அப்படினா என்ன அப்படினா ஒரு டெம்பரரி மெமரி. ஓகேவா? சோ அந்த பஃபர்ல பாத்தீங்க அப்படினா உங்களால ஒரு 1 மில்லியன் கேரக்டர்ஸ் இல்லனா ஒரு 1 மில்லியன் பைட்ஸ் வரைக்கும் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல ஏதாவது கேரக்டர்ஸ் வந்துச்சு அப்படினா அந்த பஃபர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடும். ஓகேவா? சோ அப்ப அந்த பஃபர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படினா ஆரக்கிள் புரிஞ்சுக்கும் இந்த லூப் வந்து இன்ஃபைனைட் லூப் அப்படின்றது அது புரிஞ்சிட்டு அதுவே என்ன பண்ணும் அப்படினா அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படினா என்ன அப்படினா ஒரு பஃபர் சைஸ் கொடுத்திருப்பாங்க, அதாவது 1 மில்லியன் பைட்ஸ் வரைக்கும் இது வந்து ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கு மேல போகுது அப்படினா அது வந்து பஃபரை விட்டு தாண்டி போகுது அப்படினா பஃபரை விட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது. ஓகேவா? சோ பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படினா இந்த லூப் வந்து இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த லூப்பை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் பண்ணும். ஓகேவா? சோ டெர்மினேட் பண்ணிட்டு நமக்கு எரர் என்ன சொல்லுவோம் அப்படினா நான் ஒரு பஃபர் சைஸ் கொடுத்திருந்தேன், அந்த சைஸுக்கு மேல நீங்க வந்து கேரக்டர்ஸ் கொடுக்குறீங்க, சோ அதனால என்ன ஆகுது அப்படினா அந்த பஃபர் லிமிட்டை விட்டு தாண்டி போகுது, இல்லனா பஃபர் லிமிட்டை வந்து ஓவர்ஃப்ளோ பண்ணி போகுது. சோ அதனால வந்து இத வந்து இந்த லூப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எரர் அப்படின்றது த்ரோ பண்ணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. சோ இந்த சிம்பிள் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு லூப்பை கிரியேட் பண்ண போறோம், அதனால லூப் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா அந்த லூப்புக்குள்ள நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம எண்ட் லூப் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? சோ நம்ம ஒரு லூப்பை ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து எண்ட் லூப் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? சோ அப்பதான் ஆரக்கிளுக்கு தெரியும் ஓகே இந்த லூப் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது, அதுக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம வந்து லூப் பண்ணணும் அப்படின்ற ஆரக்கிளுக்கு தெரியும். நீங்க அந்த எண்ட் லூப் அப்படி நீங்க கொடுக்காம விட்டீங்க அப்படினா ஆரக்கிள் வந்து எரர் அப்படின்றத உங்களுக்கு த்ரோ பண்ணும்.
ஓகேவா? ஓகே. சோ இத வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன பண்றது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு அனானிமஸ் பிளாக் வந்து நான் எழுதுறேன். ஓகேவா? சோ ஒரு அனானிமஸ் பிளாக் எழுதணும் அப்படினா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணனும்? begin அப்படின்றது கொடுக்கணும். சோ begin இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா நம்ம end அப்படின்றது கொடுக்கணும். end இருந்துச்சு அப்படினா ending slash வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணனும். ஓகேவா? சோ இந்த begin end குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த லூப் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? சோ லூப் நம்ம கிரியேட் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணனும்? லூப் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். சோ லூப் இருந்துச்சு அப்படினா அது உள்ள வந்து நம்ம என்ன பண்ணனும்? ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணனும். ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த dbms_output.put_line அப்படின்ற அந்த ஸ்டேட்மென்ட் வந்து நான் எழுதுறேன். ஓகேவா? ஓகேவா? சோ இந்த ஸ்டேட்மென்ட் நீங்க கொடுத்துட்டீங்க. இந்த ஸ்டேட்மென்ட்ல எதை பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படினு கேக்குது. சோ நான் என்ன சொல்றேன் அப்படினா இதுல வந்து வெல்கம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படி நான் சொல்றேன். ஓகேவா? சோ அதனால வெல்கம் அப்படின்றத கொடுக்கிறேன். ஓகேவா? கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படினா இதுல வந்து செமிகோலன் அப்படின்ற வச்சு அந்த ஸ்டேட்மென்ட் வந்து நான் டெர்மினேட் பண்றேன். டெர்மினேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த லூப் வந்து முடியிறதுக்காக எண்ட் லூப் அப்படின்றத கொடுக்கிறேன். ஓகேவா? சோ எண்ட் லூப் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ அதாவது என்ன பண்ணா நான் வந்து ஒரு அனானிமஸ் பிளாக் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிளாக் உள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு லூப் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அந்த லூப்புக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படினா dbms_output.put_line அப்படின்ற அந்த ஸ்டேட்மென்ட் ஒண்ணு தான் கொடுக்கணுமா அப்படினு கேட்டிங்க அப்படினா கிடையாது. நீங்க என்ன ஸ்டேட்மென்ட் இல்லனா என்ன ப்ரொசீஜர் நீங்க ரன் பண்ண சொல்றீங்களோ இல்லனா என்ன கண்டிஷன் நீங்க ரன் பண்ண சொல்றீங்களோ எல்லாத்தையும் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள்ல நான் வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அதாவது என்ன பண்ணிருக்கேன் அப்படினா எனக்கு வந்து வெல்கம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படி நான் சொல்றேன். சோ அத என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து ஒரு லூப்ல போட்டுருக்கேன். ஓகேவா? சோ லூப்ல போட்டா அப்படினா எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படினா வெல்கம் 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 அப்படினு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிட்டே வரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து பேசிக் லூப் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த லூப் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த செட் சர்வர் அவுட்புட் ஆன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த லூப் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேவா? சோ இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வெல்கம் 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 சொல்லிட்டு ஏகப்பட்ட வெல்கம் வந்திருக்கு. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஒரு எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணிருக்கும். ஓகேவா? சோ இத நம்ம மேல கொண்டு போனோம் அப்படினா நமக்கு வந்து எரர் பார்க்கலாம். சோ இதுல எரர் பாத்தீங்க அப்படினா பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு எரர் நமக்கு த்ரோ பண்ணிருக்கு. ஓகேவா? சோ அதாவது என்ன சொல்லுது அப்படினா இந்த பஃபரோட லிமிட் பாத்தீங்க அப்படினா 1 மில்லியன் பைட்ஸ் வரைக்கும் தான் இந்த பஃபரோட லிமிட் இருக்கு. ஆனா நீங்க கொடுத்திருக்க வேல்யூ பாத்தீங்க அப்படினா இந்த 1 மில்லியனோட அதிகமா போகுது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படினா இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப் அப்படின்னு அது புரிஞ்சிக்கிட்டு அந்த லூப் வந்து அது வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஓகேவா? சோ அதை டெர்மினேட் பண்ணி நமக்கு இன்டிமேட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணும் அப்படினா இந்த பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற அந்த எரரை வந்து நமக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து பேசிக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து ஒரு பேசிக் லூப் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸிட் அப்படின்ற அந்த கண்டிஷன் கொடுக்கணும். சோ அப்படி எக்ஸிட் கண்டிஷன் நீங்க கொடுக்கல அப்படினா உங்களுக்கு வந்து இது மாதிரி பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற எரர் தான் உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ஏன் அப்படினா அந்த லூப் வந்து ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த பஃபர் சைஸ் வர வரைக்கும் அது ப்ராசஸ் ஆகும். அந்த பஃபர் சைஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படினா ஆரக்கிலே வந்து அந்த லூப் வந்து டெர்மினேட் பண்றோம். ஓகேவா? சோ அதனால நீங்க வந்து எப்பவுமே ஒரு பேசிக் லூப் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸிட் அப்படின்ற அந்த கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ அந்த எக்ஸிட் கண்டிஷனை பத்தி நம்ம அடுத்த வீடியோல என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? Thank you guys.